தலித் தலைவர் வந்து இங்கே முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? அதாவது அது எந்த புரிதலிருந்து அண்ணன் சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்லாம் வந்து தலித் முதலமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் ஆகிருக்கிறாங்க அப்படின்றதுனால பெரிய முற்போக்குத்தனமாக அந்த மாநிலங்கள்லாம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. தலித் ஓட்டு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. வன்னியர் ஓட்டு, முக்குளத்தூர் ஓட்டு, செட்டியார் ஓட்டு, நாடார் ஓட்டு, தேவர் ஓட்டுலாம் வந்து திமுகவுக்கும் அதிமுக தான் போச்சா? அது விஜய்க்கு போலையா? காங்கிரஸ்க்கு 7.30%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.22%, திமுகவுக்கு 4.0.2%. இதெல்லாம் இந்த கட்சியிலேருந்து டிவிகேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன பர்சன்டேஜஸ். இதெல்லாம் டேட்டாவோட காங்கிரஸ் குறைஞ்சிருக்குது, பாஜக அது குறைஞ்சிருக்குது, இதெல்லாம் இத்தனை பர்சன்டேஜ் டிவிகேக்கு போயிருக்குதுன்னு பேச மாட்டாங்க. ஆனால் என்ன பேசுவாங்கன்னா, தலித் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, தலித் ஓட்டு தான் மூழ்கி போயிடுச்சு. இந்த ஒட்டுமொத்த திமுக கூட்டணியுடைய தோல்வியை, அதிமுகவுடைய இந்த தோல்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே கொண்டு வந்து பதிவு சுமத்தக்கூடிய ஒரு வேலை. ஆனால் விசிகா அரசியலில் நாங்கள் ரொம்ப மெச்சூர்டாக எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே யாரையும் பாராட்ட மாட்டாங்க. சின்ன தடுமாற்றத்தில் இருந்தாரோ விசிக தலைவர் திருமாவளவன்? ஏன்னா ஒரு இடத்துல வந்து விஜய் விமர்சிக்கிறாரு, ஆர்எஸ்எஸோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து செய்தி தொடர்பாளர் பற்றி பேசுகிறப்ப அவர் ஒரு செய்தி தொடர்பாளராக கூட இருந்திருக்கலாம், அதனால் வந்து பணி அமர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசுகிறாரு. இது ஒன்றுத்துக்கு ஒன்று முரணாக இருக்குது. பல பேர் அந்த மாற்றத்துக்கான வந்து முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இது எங்கே வந்து விஜய் வந்து இதை அறுவடை பண்ணாருன்னா, அவருக்கான அந்த சினிமா ஃபெமிலியாரிட்டி இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. ஆல்ரெடி வந்து விஜய்க்கு அவருடைய படம் ப்ரொமோஷனுக்காக சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க. திமுக கிட்டையும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, எந்த அரசியல் கட்சிகிட்டையும் கிடையாது. அவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க, அதை அப்படியே பொலிட்டிக்கலாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், விஜய் வந்து எந்த இடத்துலையும் பிரஸையும் மக்களையும் சந்திக்காது. டிவிகே வெர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு அரசியல் சூழல் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கணும். இந்த ரெண்டு திராவிட கட்சிகளுமே டைல்யூட் ஆகணுன்றது அவங்களோட விருப்பமும் கூட. அதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பாஜக தலைவர்கள் எச் ராஜா போன்ற ஆட்கள், அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்கள் வந்து டிவிகே கவர்மெண்ட்டை ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கான ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு வந்து முஸ்லிம்ஸ்க்கான கவர்மெண்ட் இது அப்படின்ற மாதிரி ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. விஜய் இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் வந்து, அதாவது கவர்னர் அவர்கள் தாமதப்படுத்தினதான் நீங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களால் தாமதமாக ஆகியிருந்தாலும் ஒரு வழியாக சிஎம் ஆகிட்டார். இப்போ சிஎம் ஆகி இருந்தாலும் அவருடைய சிஎம் ஆனதுக்கான காரணமாக வந்து சொல்லப்படுறது தலித் வாக்குகள் தான் வந்து அதிகமாக அவருக்கு போகப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே வந்து தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் வந்து திமுக வந்து பெருவாரியாக வந்து ஒரு எஃபர்ட் எடுக்கல, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் முடிவுக்கு கொண்டு வரப்படல, அதனால அவங்க வந்து அதிருப்தியாகி அந்த வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு போடப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. இது உண்மைதானா? அதாவது தலித் வாக்குகள்லாம் வந்து டிவிகேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்றது பின்னால ஒரு மிகப்பெரிய இது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வந்து மையமாக வச்சு எங்கள் மேலே வந்து எங்களை சிறுமைப்படுத்தணுன்றதுக்காகவே சிலர் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. தலித் ஓட்டு மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. வன்னியர் ஓட்டு, முக்குளத்தூர் ஓட்டு, செட்டியார் ஓட்டு, நாடார் ஓட்டு, தேவர் ஓட்டுலாம் வந்து திமுகவுக்கும் அதிமுக தான் போடுச்சா? அது விஜய்க்கு போலையா? இது என்ன ஒரு பேச்சு? இது தலித் ஓட்டுனாலே வந்து அது டிவிகேக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. மிகப்பெரிய அரசியல்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் தலித் சமூகம் தான். நீங்கள் தலித் குடியிருப்புகளில் போய் பாருங்கள், புரட்சியாளர் அம்பேத்கருடைய புகைப்படம் இருக்கும். அவனுடைய எல்லா திருமண நிகழ்ச்சியிலையும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய குறியீடு இல்லாமல் அவன் நடத்தவே மாட்டாங்க. எல்லா இடங்கள்லையுமே புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஒரு சிலை வைக்கப்பட்டிருக்கும். இரவு பாடசாலை அம்பேத்கருடைய பெயர்லேயே இயங்கும். தாவேக தலைவரும் கொள்கை தலைவராக அம்பேத்கரை தானே வச்சிருக்காரு. ஆனால் அவர் வந்து மணிமண்டபத்துக்கு பெரியார் நினைவிடத்துக்கு பெரியார் திடல் போனது போல அம்பேத்கருடைய மணிமண்டபத்துக்கு போகலையே, அந்த கேள்வி எங்களுக்கு எழுபதில்லை. அப்போது தலித்துடைய ஓட்டுனாலே ரொம்ப வந்து அது ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஓட்டு, அது ஈஸியாக கன்வின்ஸ் பண்ணிடக்கூடிய ஒரு ஓட்டு, அதை ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிடக்கூடிய ஒரு ஓட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. இது ஒரு மிகப்பெரிய அப்பட்டமான பொய்ன்ற. என்கிட்ட ஒரு டேட்டா இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, எல்லா அரசியல் கட்சியில இருந்துமே டிவிகேக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு. நீங்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்கின ஓட் பர்சன்டேஜ் 37%. ஆனால் 2026 24% தான் அவங்க வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 33% 2021. ஆனால் 2026 அதிமுக 21%, காங்கிரஸ் 4%, இப்போ 3% வந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி 6% சட்டமன்ற தேர்தலில். நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 8% வாங்கினாங்க. அது அப்படியே குறைஞ்சி 4% மாறிடுச்சு. பாஜக வந்து நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக 11.24% பாஜக வாங்கியிருந்தாங்க. கூட்டணியோட சேர்த்து 18%. ஆனால் பாஜகவுக்கு வந்து இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் கிடைச்சிருக்கிறது 2.97% தான். அப்போது எல்லா அரசியல் கட்சியில இருந்துமே பாஜகல இருந்து தாவேக்காக்கு ஓட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்குதுன்னா எவ்வளோன்னா 8.27%.
காங்கிரஸ்க்கு 7.30%, நாம் தமிழர் கட்சிக்கு 4.22%, திமுகக்கு 4.0.2%. இதெல்லாம் இந்த கட்சியில இருந்து டிவிகேக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன பர்சன்டேஜஸ். இதெல்லாம் டேட்டாவோட வந்து நம்ம அனலிட்டிக்கலாக எடுத்து வச்சிருக்கிற அதிகாரப்பூர்வமாக வந்த தகவல் தான் இது. அப்போது இதெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க. திமுக வந்து ஓட்டு வந்து குறைஞ்சிருக்கு, ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு, அதிமுக ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு, பாமக அது குறைஞ்சிருக்குது, காங்கிரஸ் இது குறைஞ்சிருக்குது, பாஜக அது குறைஞ்சிருக்குது, இதெல்லாம் இத்தனை பர்சன்டேஜ் டிவிகேக்கு போயிருக்குதுன்னு பேச மாட்டாங்க. ஆனால் என்ன பேசுவாங்கன்னா, தலித் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, தலித் ஓட்டு தான் முழுக்க முழுக்க போயிடுச்சு அப்படின்றாங்க. தலித் ஓட்டு போயிருக்கலாம், ஆனால் தலித் ஓட்டு மட்டும்தான் போயிருக்குன்னு சொல்றதுன்றது அரசியல் உள்நோக்கு இருக்குதுன்னு சொல்றேன். எங்க கட்சியை சிறுமைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி இது. விசிக வந்து சரியா செயல்படல. இப்போ தலித் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு டிவிகேக்குன்னு சொல்ற அலிகேஷன் என்னன்னா, விசிக வந்து கிரவுண்ட்ல சரியா ஒர்க் பண்ணலன்ற அலிகேஷன் தான். அது இன்னொரு டோன்ல சொல்லக்கூடிய வாய்ஸ் இதுதான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சரியா வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்ப நான் அடுத்த முறை தேர்தலில் கூட்டணி விசிகாவை சேர்த்துக்கக்கூடியவங்க கொஞ்சம் யோசிச்சு கூட்டணி வைங்க அப்படின்னு எங்க கட்சியை சிறுமைப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியோட சொல்லப்படுற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் அதை பார்க்குறேன். இல்லைன்னா நான் சொன்ன இந்த டேட்டாவை மறுங்க. எல்லா கட்சியிலும் வந்து ஓட்டு வந்து குறைஞ்சிருக்குங்க. டிவிக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா, மைனாரிட்டிஸ் ஓட்டை அவங்க பெருசாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுதான் நம்ம யூகிச்சுது. ஆனால் அப்படி கிடையாது. பொதுவாக எல்லா தேர்தலும் கிட்டத்தட்ட 10 மாவட்டங்களில் டிவிக்கு 11 மாவட்டங்களில் டிவிக்கு ஒரு இடத்துல கூட ஜெயிக்கல. அப்போ இது என்ன எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பாண்டிச்சேரியில தான் வந்து விஜயுடைய ஆதரவாளர்கள் மிக அதிகம். அவங்களால அந்த இடத்துல ஆட்சியை பிடிக்க முடியல. ஒரு அலைன்னா கிட்டத்தட்ட 118 மேஜிக் நம்பரை தாண்டி நிற்கணும், அதுதான் அலை. ஆனால் கரெக்டாக இது 108 வந்து நிற்குது. அப்போ நம்ம இது எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ மக்கள் வந்து ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸோட ஒருத்தரை வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அந்த செக்ஸ் அண்ட் அவர் புது அரசியலுக்கு புதியவர், நிர்வாகத்துக்கும் புதியவர். அப்போ அவரை வந்து கூட இருந்து கண்காணிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு எல்லா அரசியல் கட்சிக்குமே இருக்கு. ஒருவேளை அவர் தவறாக வந்து செயல்படுறாருன்னா அவர் எந்த மக்கள் அவருக்கு நம்பி ஓட்டு போட்டாங்களோ அவங்கள அவர் வந்து மாற்றிக்க போகிறாங்க. அது ஃபியூச்சர் டிசைட் பண்ணும். தலித் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னு சொல்றதுன்றது அப்பட்டமான ஒரு அரசியல் குற்றச்சாட்டை தான் நான் பார்க்குறேன். ஓகே, இதுல வந்து உண்மை இல்லை, உண்மை கிடையாது. ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குங்க, தலித் ஓட்டு மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு சொல்றாங்கல்ல, இதுல அரசியல் உள்நோக்கு இருக்குதுன்னு சொல்றேன் நான். அது வந்து என்னன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி தன்னோட ஓட் பேங்கை இழந்துருச்சுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு வாய்ஸ். அதுதான் நான் சொன்னேன், எல்லா அரசியல் கட்சியுமே ஓட் பேங்கை இழந்திருக்குதுன்னு நான் சொல்றேன். இது எந்த டோன்ல சொல்றாங்க அப்படின்னா, திமுக தோற்கடிக்கப்பட்டதே தலித் மக்களால் தான். தலித் மக்களால தான். திமுக இத்தனை இடங்கள்ல தோத்ததுக்கு காரணமே விடுதலை சிறுத்தைகள் சரியா வேலை பார்க்கல, விசிகாவுடைய தொண்டர்கள் வந்து கனெக்ட் ஆகல, தலைவர் திருமா அவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் அவருடைய சில அரசியல் டிசிஷன்லாம் வந்து இது ஒரு காரணமா இருக்குன்னு சொல்லி இந்த ஒட்டுமொத்த திமுக கூட்டணியுடைய தோல்வியை, அதிமுகவுடைய இந்த தோல்வியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேலே கொண்டு வந்து படிய சுமத்தக்கூடிய ஒரு வேலை இது. ஆனால் விசிகா அரசியலில் நாங்கள் ரொம்ப மெச்சூர்டாக எடுக்கக்கூடிய எந்த முடிவுமே யாரையும் பாராட்ட மாட்டாங்க. வாய்ப்பு கிடைச்சும் தலைவர் திருமா அவர்கள் வந்து அதிகாரத்துக்கு போகாமல் இருக்கிறார். இதை யாரும் பாராட்டி, இந்த ஹானஸ்டியை யாரும் பாராட்டி எழுத மாட்டாங்க. ஆனால் 2 சீட்டை வச்சுக்கின்னு முதலமைச்சர் பதவிக்கு டிமாண்ட் பண்ணாரு, இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த ப்ரூஃபும் கிடையாது. துணை முதலமைச்சருக்கு டிமாண்ட் பண்ணாரு, எந்த ப்ரூஃப் எந்த ஆதாரமும் கிடையாது. ஆனால் அப்படி சிறுமைப்படுத்துற மாதிரி எழுதுவதற்கான ஒரு முயற்சியில் மேற்கொள்வாங்க. இது எங்க மேல இருக்கிற வன்மம். இது வந்து காலம் இதுக்கு பதில் சொல்லும். இல்ல, சின்ன தடுமாற்றத்துல இருந்தாரோ விசிக தலைவர் திருமாவளவன்? ஏன்னா ஒரு இடத்துல வந்து விஜய் விமர்சிக்கிறாரு, ஆர்எஸ்எஸோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரி விமர்சிக்கிறாரு. இன்னொரு இடத்துல வந்து செய்தி தொடர்பாளர் பத்தி பேசுறப்ப அவர் ஒரு செய்தி தொடர்பாளராக கூட இருந்திருக்கலாம், அதனால வந்து பணி அமர்த்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் பேசுறாரு. இது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு முரணா இருக்கே, தடுமாற்றம். ஒரு முரண்பாடுமே கிடையாது. அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து நாங்க விஜயை விமர்சிச்சது போல திமுகவும் அதிமுகவும் விமர்சிச்சு இருந்தாங்கன்னா விஜய் இந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்க முடியாது. அவங்க வந்து விஜயை ஒரு பொருட்டாவே நினைக்கல, நெக்லெக்ட் பண்ணாங்க. சுத்தமா வந்து போட்டின்றது வந்து டிஎம்கே வெர்சஸ் பாஜக கூட்டணி அப்படின்ற நரேஷனை தான் செட் பண்ணாங்க. டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொன்னதுக்கான முக்கியமான காரணம் அதுதான். அதனால வந்து விஜய் வந்து இவங்க எந்த இடத்துலையுமே பெருசா அதிமுகவும் விமர்சிக்கல, திமுகவும் விமர்சிக்கல. ஆனா விமர்சிச்சது யாரு? நாங்க விமர்சிச்சோம். எங்களை போல அவங்களும் கான்சியஸா இருந்து விஜயை விமர்சிக்க வேண்டிய இடத்துல விமர்சிச்சிருந்தோம்னா விஜய் தேர்தல் நேரங்களில் பயன்படுத்தின சில பொய்யான விஷயங்கள் வந்து அம்பலப்பட்டிருக்கும். அவரை ரொம்ப ஃப்ரீயா விட்டு தான் இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த ஜோதிடர் உடைய பணி நியமன விஷயத்துல வந்து தலைவர் அவர்கள் சொன்ன முடிவுன்றது வந்து விஜய் அப்பதான் இங்க வந்து வேளச்சேரி வந்து சந்திச்சுட்டு போறாரு. போன உடனே அந்த கேள்வியை எங்க தலைவர்கிட்ட கேட்குறாங்க. அவருடைய அப்பாயின்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்பதான் ஒரு சில மணி நேரத்துக்கு முன்பு தான் நடந்திருக்கு. அவர் யாரு, எப்படியாப்பட்டவர், அவருடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் தலைவர் வெரிஃபை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ நாங்க வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க எப்படி பார்ப்போம்னா, மத நம்பிக்கை உடையவங்க வேற, மதவாதிகள் வேறன்னு நாங்க பார்ப்போம். மத நம்பிக்கை உடையவங்க வந்து மதவாதி கிடையாது.
அப்போ ஒருவேளை இவர் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை உடையவராக இருப்பார், ஆனால் இவர் மதவாதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம்ன்ற புரிதலில் இருந்து எங்கள் தலைவர் அதை சொல்லியிருக்கிறார். ஆனால் அடுத்த நாளே அண்ணன் வன்னியரசு அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும்பொழுது பேசின பேச்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க. முழுக்க முழுக்க ஜோதிடத்தை எதிர்த்து பேசினார். டேட்டாவோட வந்து கல்பூரிக்கு வந்து மகாராஷ்டிராவில் நடந்த அந்த பத்திரிகையாளர்களுடைய படுகொலைகளாக மேற்கோள் காட்டி பேசினார். அப்போ அவருடைய வாய்ஸ் யாருடைய வாய்ஸு? அவருடைய வாய்ஸ் தான் தலைவர் திருமாவுடைய வாய்ஸ். தலைவர் திருமாவுடைய ஒப்புதல் இல்லாமல் அண்ணன் வன்னியரசு அவர்கள் பேசியிருப்பாரா? கண்டிப்பாக மாட்டார், கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டார். அப்போ தலைவர் அதுக்கப்புறமா லேட்டராக அந்த பர்சனுடைய கேரக்டர் என்ன, அவர் என்னெல்லாம் ப்ரீவியஸாக பேசியிருக்கிறார் அப்படின்ற டேட்டாலாம் தலைவர் பார்க்கும்பொழுது, அந்த பதிவுகள்லாம் தலைவர் பார்க்கும்பொழுது மேபி அவருடைய கருத்திலிருந்து அவர் வந்து பின்வாங்கியிருக்கலாம். அண்ணன் வன்னியரசு அண்ணன்கிட்ட சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் கட்சியுடைய நிலைப்பாடாக வெளிப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கலாம். அண்ணன் வன்னியரசுடைய கருத்து அவர் பேசுனது அண்ணன் வன்னியரசனுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது, அது விசிகாவுடைய ஸ்டாண்டு. ஏன்னா விசிகாவுடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் வன்னியரசு அவர்கள். அப்போ அவர் ஜோதிடர் அப்பாயின்மெண்ட்டில் ஒரு இஷ்யூ அங்கே வெளிப்படுத்துறாருன்னா அது அண்ணன் வன்னியரசு அவர்களுடைய ஸ்டாண்டு கிடையாது, அது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய ஸ்டாண்டு, அண்ணன் திருமா அவர்களுடைய ஸ்டாண்டு அது. அப்போ அதை தான் நீங்கள் லாஸ்ட் அப்டேட் எதுன்றதான் நீங்கள் எடுத்துக்கணுமா தாண்டி அப்போ பேசிட்டாரு நீங்கள் அதையே போய் பேசக்கூடாது. ஏன்னா அவருடைய அப்பாயின்மெண்ட்டு தலைவர் அவர்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறதுக்கு ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு தான் நடந்தது. இண்டிவிஜுவலாக அவருடைய இதுக்குள்ளே அவர் போயிருக்க வாய்ப்பு இல்லை, அதனால அப்படி சொல்லியிருப்பார். ஓகே, இப்போ ஒரு சில விஷயங்கள் பேசியிருந்தோம். இப்போ இடையில சொல்லியிருந்தீங்க, நாங்கள் விமர்சித்ததை போல திராவிட கட்சிகள் வந்து விமர்சிக்க தவறிட்டாங்க தாவேக்காவா அப்படின்ற விஷயம் சொல்லியிருந்தீங்க. இன்னும் என்னென்ன காரணங்களால திராவிட கட்சிகளை வந்து மக்கள் வேண்டாம் அப்படின்றத மாதிரி வச்சுட்டு தாவேக்காவை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இது நீண்ட நாளாக இருந்த ஒரு மாற்றத்திற்கான ஒரு குரல் தான் இது. இதை வந்து வெரி பிகினிங்கில் திமுகலேருந்து அண்ணன் வைகோ அவர்கள் முன்னெடுத்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஜி.கே. வாசனுடைய தகப்பனார் மூப்பனார் அவர்கள் முன்னெடுத்தாங்க. அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர்கள் முன்னெடுத்தாங்க. இப்படி எவ்வளோ பேர் மாற்று அரசியலை முன்னெடுத்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஒரு பெரிய பாமக முன்னெடுத்தாங்க, ராமதாஸ் அவர்கள் முன்னெடுத்தார். பல பேர் அந்த மாற்றத்திற்கான வந்து முன்னெடுப்பை எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இது எங்கே வந்து விஜய் வந்து இதை அறுவடை பண்ணார்னா அவருக்கான அந்த சினிமா ஃபெமிலியரிட்டி இவங்களுக்கு யாருக்குமே கிடையாது. அதோட ரொம்ப முக்கியமானது வந்து திமுக வந்து பண்ண ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறுதலாக இருக்குமோ அப்படின்னு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது என்னென்னா, தேர்தல் காலத்தில் என்னோட சில நண்பர்கள்கிட்ட நான் பேசுனதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது, ஒரு அரசுடைய முகமாக சாமானிய மக்கள் பார்க்கப்படுவது வந்து 3 விஷயத்தை பார்ப்பாங்க. இவங்க தான் ஸ்டேட்டுடைய ஃபேஸ். எதுன்னா ரெவென்யூ அத்தாரிட்டிஸ், அதாவது தாசில்தார், லோக்கலில் இருக்கக்கூடிய தாசில்தார், விஓஓ, போலீஸ் ஸ்டேஷன், லோக்கலில் இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், அதை விட ரொம்ப முக்கியமானது ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதிகள். இவங்க 3 பேரும் சரியான நிர்வாகத்தை கொடுத்தாங்கன்னா அரசு மேலே எந்த ஆன்டி இன்கம்பன்சியும் ஃபார்ம் ஆகாது. அப்போது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முன்னணி அமைச்சர்கள் ஒரு சிலர் வந்து அவங்களுடைய உடல் மொழி, அவங்க பொதுவெளியில் நடந்துக்கிட்ட விதம், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அதிருப்தியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தினதா சிலர் பேசுகிறாங்க. தமிழர் வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அண்ணன் வந்து மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்கள் வந்து கூட்டணியிலேருந்து வெளியேறினார் அப்படின்னும் போது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்குறாங்க போயிட்டு. அதுக்கு வந்து அவர் ஒரு உடல் மொழியில் ஒரு ஃபேஸ் இமிட்டேஷன் கொடுத்து நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னாருங்களே. இதெல்லாம் வந்து தொகுதிக்கு குறைஞ்சது ஒரு 5000 ஓட்டு காலி பண்ணியிருக்கோம். அப்போது இந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, பேசக்கூடிய ஒரு உடல் மொழி இருக்குல்ல, திமுக முன்னணி அமைச்சர்கள் மக்கள் மத்தியில் வந்து அது ஒரு சில வெறுப்பு வந்து சம்பாரிச்சிருக்கோ அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. இந்த சிறிய விஷயங்களை கூட மக்கள் வந்து கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. இன்னைக்கு சோஷியல் மீடியா வந்து ஏறாங்க. அது முன்னாடி அப்படி கிடையாது. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தான் அதை கேரி பண்ணி மக்கள் மத்தியில் தெரியப்படுத்துவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் எப்போ கேரி பண்ணி பேசுவாங்க? அப்போலாம் நியூஸ் சேனலே கிடையாது. சன் டிவியில் தான் நியூஸே வரும். நியூஸ் சேனல்னு தனியாலாம் ஒரு ப்ராட்காஸ்ட்லாம் வந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. அப்புறமா தான் நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ அந்த நியூஸ் சேனலில் அதை வந்து ரிப்பீட்டடாக டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ சோஷியல் மீடியாவில் அப்படி கிடையாது, கொட்டி கிடக்குது இன்றைக்கி நியூஸ், எல்லார் ஃபோனுக்கும் வருது. அப்போது இதெல்லாம் எல்லாரும் மக்கள்லாம் பார்க்குறாங்க இல்லையா, இந்த ஆட்டிடியூட்லாம் எல்லோரும் பார்க்குறாங்க இல்லையா. அப்போ இது பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க? அப்போ இது அவங்க இன்டென்ஷனலாக அதை பண்ணாங்களா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் சில இடங்களில் அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களுடைய அந்த பேச்சுக்களும் அவங்களுடைய உடல் மொழியும் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி உருவாக்கி இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமான காரணம் டிவிக்கு ப்ளே பண்ண ரொம்ப முக்கியமான ரோல் அவங்களோட வந்து அவங்க சோஷியல் மீடியாவை பயன்படுத்தின விதம். ஆல்ரெடி வந்து விஜய்க்கு அவருடைய படம் ப்ரமோஷனுக்காக சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. அவர் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பல இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கிறாங்க. பலர் வந்து தன்னிச்சையாக வந்து அவரை ப்ரொமோட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மொத்தமாக அப்படியே பொலிட்டிக்கலாக வந்து அவர் அரசியல் கட்சியில் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் நிற்கும்போது இதை அப்படியே அவங்க பயன்படுத்திட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவான ஒரு சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணக்கூடிய குரூப்பு திமுக கிட்டையும் கிடையாது, அதிமுகவும் கிடையாது, எந்த அரசியல் கட்சிக்கிட்டையும் கிடையாது. அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அதை அப்படியே பொலிட்டிக்கலாக பயன்படுத்திக்கிட்டாங்க. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், விஜய் வந்து எந்த இடத்துலையும் ப்ரெஸ்ஸையும் மக்களையும் சந்திக்காதது. அது வந்து நம்மலாம் செட்பேக்குன்னு பேசணும். ஆனால் அதுதான் வந்து அவருக்கு பாசிட்டிவாகவும் அமைஞ்சுது.
பாசிட்டிவா எப்படி பாசிட்டிவா அமைஞ்சதுன்னா, ஒருவேளை ஒரு பிரஸ்ஸை சந்திச்சிருந்தாருன்னா, இப்போ நீங்க எங்கிட்ட எத்தனை கேள்வி கேட்குறீங்க, எப்படி ஏதாவது ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. அந்த கேள்விக்கு கான்ட்ரவர்ஷியலா அவர் பதில் சொல்லி இருந்தாருன்னா அவருடைய சுயரூபம் வெளிப்பட்டிருக்கும். மக்கள் மத்தியில இது நெகட்டிவ் நரேஷனுக்கு போயிருக்கும். அப்போ ஒருத்தர் பேசாமையே இருக்கிறாருன்னா அது யூகத்துக்கு வழிவகுத்துலும்ல. இவர் நல்லா பேசக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடும்ல. ஸோ அப்போ அவங்க கையாண்ட எல்லா அரசியல் யுக்தியுமே ஒரு சராசரி அரசியல் கட்சி கையாண்டதே கிடையாது. டிவிக்கு கையாண்ட எல்லா சப்ஜெக்ட்டுமே அதுக்கு அப்படியே அப்நார்மல் தான். நீங்க கடைசி நாள் தேர்தலுக்கு முன்னாடி கூட இங்க வண்டலூர் பக்கத்துல கேளம்பாக்கத்தில் உள்ள பேருந்து நிலையத்துல சென்னையில இருந்து எல்லாரும் வந்து வெளி மாவட்டத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு போகும்போது பஸ் பற்றாக்குறை இருந்ததுன்னு ஒரு பிரச்சனை வந்தது. அங்க ஒரு பெரிய டிவிக்கு குரூப் உள்ள புகுந்து டிவிக்கேன்னு எல்லாரும் வந்து சத்தம் போட்டாங்க, நம்ம பார்த்தோம். அப்போ அதை எப்படி பயன்படுத்தினாங்க தெரியுமா? எல்லாருமே ஜனங்க திங்க் பண்றதுக்கான அந்த 24 hours டைம் யாருக்கு ஓட்டு போடலான்றது. ஆனால் டிவிக்கே மட்டும் சோஷியல் மீடியாவில் என்ன விதமான ஒரு அரசியல் ப்ரொபகண்டாவை அவங்க மேற்கொண்டாங்க அப்படின்னா, பாருங்க விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றதுக்காக எல்லாரும் வந்து பஸ்ஸே இவங்க கொடுக்கல, இந்த அரசு திமுக அரசு ஏற்படுத்தி கொடுக்கல, இப்படிலாம் வந்து முடக்க பார்க்குறாங்க. விஜய் அண்ணா ரொம்ப பாவம், விஜய் அண்ணாக்கு வந்து நீங்கள் எல்லாரும் ஓட்டு போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டாவது வந்து இந்த சைல்டு கேம்பெயினிங் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து மாரல் கோட் ஆஃப் கண்டக்ட் கம்ப்ளீட் வயலேஷன். அதெல்லாம் குழந்தைங்களை பயன்படுத்தவே கூடாது. தேர்தல் ஆணையம் எதுவுமே சொல்லவே இல்லை. இங்க கேட்குறீங்களா, தேர்தல் ஆணையம் எதுவும் சொல்லலைன்னு சொல்றீங்களா? தேர்தல் ஆணையம் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? பாஜகவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. எங்களுக்கு கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்போ தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஆனால் இதே மாதிரி எல்லாருக்கும் இந்த ப்ரிவிலேஜ் கொடுத்துருப்பாங்களா? கொடுத்தே இருக்க மாட்டாங்க. ஒருத்தரை பழி வாங்கணும்னு பாஜக முடிவு பண்ணிடுச்சுன்னா, ஸ்ட்ரெயின் சாமியாருக்கு குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா கூட கொடுக்கலங்க. விஜய் வந்து அவருக்கு உயர்ந்த ஒய்+ பாதுகாப்பு, ப்ளஸ் வந்து எங்கே போயிட்டு வந்தாலும் வந்து தனி விமானம், இப்போ இந்த ப்ரிவிலேஜஸ்லாம் பிஜேபி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அவருக்கு. மேபி அதெல்லாம் நான் உள்நோக்கம் இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, தேர்தல் ஆணையம் இங்கே ரொம்ப பயாஸ்டாக நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அதை வந்து தேர்தல் ஆணையம் கண்டிச்சிருக்கணும். ஒவ்வொரு வீட்லையுமே குழந்தைங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சியல் ஃபேக்டராக மாறி இருக்காங்க. ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கிற ஒரு அப்பா அம்மா ஓட்டு போட போகிறாங்க. குழந்தைங்க அப்பா இந்த ஒரு முறை நீங்கள் வந்து விஜய் மாமாக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கும் பொழுது குழந்தைங்க சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு பெரிய கல்ச்சுரல் சேஞ்ச் நடந்திருக்குங்க. இப்போ நம்ம ஜென்ரேஷன்லன்னா அப்பா அம்மா சொல்கிறது தான் நம்ம கேட்போம். ஆனால் இப்போ அப்படியே அது உல்டாவாக மாறி இருக்குது. இது ஒரு பெரிய சோஷியல் சேஞ்சு. குழந்தைங்க எதை கேட்குதோ அதை வந்து பெரியவங்க வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறாங்க, விரும்புகிறாங்க. அப்போது அந்த சைல்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய ஃபேக்டராக மாறிச்சு. இதெல்லாம் யார் திமுக முன்னெடுக்கல, அதிமுக முன்னெடுக்கல, இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சைல்டு கேம்பெயினிங்லாம் இப்போ அவர் பண்ணார். ஸோ இந்த ஃபேக்டர்லாம் சேர்ந்து தான் வந்து விஜய் வந்து இந்த அளவில் வந்து பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, எல்லா இடங்கள்லையுமே டிவிக்குடைய வேட்பாளர்கள் போயிட்டு மக்களை சந்தித்து பெருசாக கிரவுண்டில் ஒர்க் பண்ணாததும் விஜய்க்குடைய வெற்றிக்கு தான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லலாம், எல்லா அரசியல் கட்சியும் இப்போ வேலை செஞ்சால் தான் வெற்றி பெற முடியும். நான் இருக்கக்கூடிய பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியிலாம் பெருசாக வந்து ஒர்க் பண்ணவே இல்லை. அவங்க எங்கள் வீட்டிலலாம் ஓட்டு கேட்டு பெருசாக நான் டிவிக்கு பார்க்கவே இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் அந்த கேம்பெயினிங், சோஷியல் மீடியா கேம்பெயினிங், விஜய் ஒரு கல்ட்டு, அவர் வந்தாருன்னா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு உளவியலை உருவாக்குனாங்க. இதுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய நெட்வொர்க் இதுக்கு வேலை பார்த்தது. எல்லாமே இருந்தாலும் கூட ஜனநாயக முறைப்படி தான் ஓட்டு சிஸ்டத்தில் தான் அவரும் வந்திருக்கிறார். அதை நாங்கள் மதிக்கிறோம். அவருடைய சிறப்பான நிர்வாகத்தை கொடுத்தாருன்னா இது தொடர்ந்து அவர் கண்டினியூ பண்ண போகிறார். இல்லைன்னா மக்கள் அதை திருப்பி மாற்றுவாங்க அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இதன் பிறகு அரசியல் களம் எப்படி இருக்க போகுது? இப்போ 3ஆம் இடத்துக்கு அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. திமுக இந்த நிலைப்பாடு தான் இதுவரையும் பார்த்தோம். இப்போ இந்த சட்டமன்ற தேர்தல் பிறகு தாவேகா, திமுக, அதிமுக அப்படின்ற ஒரு நிலைப்பாடு மாறி இருக்கு, களம் மாறி இருக்கு. இதன் பிறகு இந்த களம் எப்படி இருக்க போகுது? அது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னது தான். அதாவது இங்கே தமிழ்நாட்டுடைய அரசியல் களம், தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல்ன்றது வந்து அதிமுக வெர்சஸ் திமுக அப்படின்னு இருக்கிறது தான் நம்ம விரும்புகிறோம். ஏன் அப்படின்னா அதுதான் ஒரு ப்ராக்ரஸை கொடுத்துருக்கு. அவங்க மேலே சில ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, சாதி ரீதியாக இன்னும் வந்து வீரியமாக அவங்க செயல்பட்டுருக்கலாம் அப்படின்றதெல்லாம் நம்ம எதிர்பார்ப்புலாம் இருக்குது. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கம்பேரிட்டிவ்லி எல்லா ஸ்டேட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இவ்வளோ ப்ராக்ரஸாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே மதவாத சக்திகள் எந்த அதிகாரத்துக்குள்ளும் வராமல் இருக்கிறது தான் மிக முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த மதவாத சக்திகள், குறிப்பாக பாஜக, RSS, தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் எப்படி இருக்கணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்குல்ல. அவங்க எப்படி விருப்பப்படுறாங்கன்னா, திமுக வெர்சஸ் அதிமுக அப்படின்ற ஒரு இதுவை அவங்க விரும்பலை. திமுக வெர்சஸ் டிவிகே அதையும் அவங்க விரும்பலை. அப்போது அவங்க எதை விரும்புகிறாங்கன்னா, டிவிகே வெர்சஸ் பாஜக அப்படின்ற ஒரு அரசியல் சூழல் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டில் இருக்கணும். இந்த 2 திராவிட கட்சிகளுமே டைல்யூட் ஆகணுன்றது அவங்களோட விருப்பமும் கூட. அதை வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பாஜக தலைவர்கள் H. ராஜா போன்ற ஆட்கள், அர்ஜுன் சம்பத் போன்ற ஆட்கள் வந்து டிவிகே கவர்மெண்ட்டை ஒரு கிறிஸ்டியானிட்டிக்கான ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு வந்து முஸ்லிம்ஸ்க்கான கவர்மெண்ட் இது அப்படின்ற மாதிரி ஒரு மைனாரிட்டி பீப்புள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான டூல் ஜோசப் விஜய்னுவாங்க. JCTP பிரபாகர் அவர்கள் வந்து நான் ஆரம்பத்தில் சொன்னது போல தான் அவருடைய சட்டசபையில் வந்து பைபிளுடைய வசனங்கள்லாம் அவர் மேற்கோள் காட்டி பேசினார். அப்போ இதெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா,
இந்துத்துவ அரசியல், இந்து மக்களுக்கு இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ்னால பாதிப்பு அப்படின்றத ஒரு உளவியலை இந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும்ல. டிஎம்கே வெர்சஸ் பிஜேபி அப்படிங்கிற நிலைப்பாடு அவங்க விரும்பலையா? அவங்க அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா டிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னா டிஎம்கே தான் இங்கே ஜெயிக்கும், டிஎம்கே தான் தொடர்ந்து அதிகாரத்தில் இருக்கும். அவங்களுக்கு தேவை என்ன எதிர்க்கக்கூடிய எதிரி பலவீனமானவனா இருக்கணும். நான் இங்க ஹிந்துத்துவ அரசியலை பேசுவதற்கான ஒரு அரசியல் கட்சியாக இருக்கணும். நீங்க வந்து இது டிஎம்கே வந்து முஸ்லிம்ஸ்க்கான கட்சி, டிஎம்கே வந்து கிறிஸ்டின்ஸ்க்கான கட்சின்னு அவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கடவுள் மறுப்பு கொள்கையை பேசக்கூடியவங்க. ஆனா டிவிகேவை ஒரு கிறிஸ்தவ மக்களுக்கான கட்சி, ஒரு இஸ்லாமிய மக்களுக்கான கட்சி அப்படின்றத ஒரு உளவில திட்டமிட்டு மத கலவரத்தை ஏற்படுத்துவதன் மூலமா தமிழ்நாட்டில் பிஜேபி இதை ஏற்படுத்தும். மார்க் மை வேர்ட், இது கண்டிப்பா நடக்கும். இதுதான் அவங்களுடைய எய்ம். தமிழ்நாட்டை வந்து ஒரு மதவாத சொல்றீங்களே, உண்மையா அதுதான், இதுதான் நடக்கும். அவங்களுடைய லாங் டேர்ம்ல தமிழ்நாட்டை வந்து அவங்க எப்படி மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்கன்னா, மதவாத அரசியலை இங்க பண்ணா அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு சூழலை இவங்க ஏற்படுத்துவாங்க. அது எப்படி ஏற்படுத்துவாங்கன்னா, டிவிகேவை ஒரு ப்ரோ மைனாரிட்டி பீப்புள்ஸை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக அவங்க மக்கள் மத்தியில் கொண்டு போவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்ற இஷ்யூலேயே இப்போ டிவிகே வந்து அவங்கள அலோவ் பண்ணால் பிரச்சனை வேற மாதிரி போகும், அலோவ் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, மத கலவரத்தை ஏற்படுத்துவாங்க. திமுக எதிர்த்தது போல டிவிகே எதிர்க்காது. நீங்கள் வேணால் பாருங்கள். ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க ட்ராக் ரெக்கார்டில் அவங்க அப்படி தான் இருந்தாங்க. திருப்பரங்குன்ற தொகுதியோட எம்எல்ஏ யாரு? நிர்மல்குமார் வந்து பக்கா ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்றவர். ஆர்எஸ்எஸ்ல எல்லா தலைவர்களும் நல்ல தொடர்புல இருக்கு அவருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய மத கலவரத்தை ஏற்படுத்துவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கே ஆபத்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமைகள்லாம் பறிக்கப்படுது. யாரால பறிக்கப்படுது? இந்த கிறிஸ்தவ கைக்கூலி ஜோசப் விஜயால பறிக்கப்படுது. இந்த கிறிஸ்தவ கைக்கூலி ஜேசிடிபி பிரபாகர் ஸ்பீக்கரால பறிக்கப்படுது. இப்படி ஒரு ப்ரொபகண்டாவை செட் பண்ணுவாங்க. இப்படிதானே வந்து ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்லாம் போயிட்டு இந்துக்களுக்கு எதிராக இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் செயல்படுதுன்னு அண்ணாமலை ஒரு அரசியல் பண்ணாரு, நம்ம பார்த்தோமா இல்லையா? அதையே அடுத்த கட்டமாக பண்ணுவாங்க. அப்போ இது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு அரசியல். இதனால தான் எங்களோட தலைவர் ஏட்சி தமிழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமையா இருக்கணும்னு சொல்றதை தாண்டி அதிமுக வலிமையா இருங்க, நீங்க வந்து பிஜேபி சொல் பேச்சை கேட்டு வந்து செயல்படாதீங்க, நீங்க இந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய வந்து ஒரு கட்டமைப்பு உள்ள ஒரு கட்சியா இருக்கிறீங்க, நீங்க பிஜேபியோட நீங்க வந்து டிராவல் பண்றது உங்க கட்சியுடைய எதிர்காலத்துக்கு சரி கிடையாது அப்படின்றத ரொம்ப கான்சியஸா நாங்கள் எச்சரித்தோம். ஏன் எச்சரிச்சோம்னா இதனாலதான், இப்ப தமிழ்நாட்டுடைய நலன்ல இருந்து தான் எங்க தலைவர் அதை சொன்னார். ஒரு அரசியல் கட்சி நான் வலிமை பெறணும் தானே நாங்கள் பேசணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலிமை பெறணும் தானே நாங்கள் பேசணும், நாங்கள் ஏன் அதிமுக வலிமை பெறணும்னு பேசுகிறோம்? அப்போ எங்களுக்கு அந்த சோசியல் கான்சியஸ் இருக்குது. இங்கே பாஜக என்ன பண்ணுன்னு எங்களுக்கு தெரியும். மணிப்பூரில் மதத்தை வச்சு தானே அவங்க அவ்வளோ பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினாங்க. அப்போ எல்லா இடங்கள்லையுமே மதத்தை மையமாக வச்சு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். அந்த கலவரத்தில் ஒரு ஹிந்து கன்சாலிடேஷனை கொண்டு வரணும். அந்த ஹிந்து கன்சாலிடேஷன் மூலிமா பொலிட்டிக்கல் பவரை பிடிக்கணும். அந்த பொலிட்டிக்கல் பவரை பயன்படுத்தி ஒரு பிராமணிக்கல் கார்பரேட் பாலிடிக்ஸை இந்தியாவில் நடைமுறைப்படுத்தணும். இதுதான் அவங்களோட எய்ம். அதை தமிழ்நாட்டிலையும் செய்வாங்க. இது ஒரு பெரிய பிளான். இது நான் இது குறித்து வச்சுக்கோங்க. இந்த 5 வருஷத்துக்குள்ள அர்ஜுன் சம்பத், எச் ராஜா, பிஜேபியில் இருக்கக்கூடிய மதவாத சக்திகள் எல்லாருமே ஜோசப் விஜய் ஒரு மதவாதி, அவர் கிறிஸ்தவ மக்களுக்காக தான் செயல்படுறாரு அப்படின்னு இந்த அலிகேஷனை வைக்கிறாங்களா இல்லையான்னு பாருங்க. சார், கணிப்பு நம்ம முன்னாடியே விஜய் அவர்களுக்கு நிறைய கணிச்சோம், மாறப்போகுது. நீங்க வேற உறுதியா வேற சொல்றீங்க. இது கண்டிப்பா நடக்கும். இது அவங்க விரும்பிய கலங்க. இது வந்து அதிமுக வெர்சஸ் டிவிகேன்னு மாறினா கூட பாஜக விரும்பாது. ஏன்னா அதிமுகவும் சில இடங்கள்ல அவங்கள டைல்யூட் பண்ணிக்க விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை பிஜேபியை வலிமையா எதிர்க்காத ஒரு எதிர்கட்சி. பிஜேபியை வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா அவங்கள வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு டிவிகேக்கு இருக்கக்கூடாதுன்றது அவங்களோட விருப்பமும் கூட. அதெல்லாம் பாருங்க, நீங்க பொறுத்திருந்து பாருங்க, இதான் நடக்கும். ஓகே, இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே வந்து இந்த சில இடங்கள்ல எல்லாம் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த இடத்துல வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா விமர்சிச்சிருக்கலாம், விஜய் இந்த இடத்துல இப்படி பேசினாரு, அதுக்கு பதில் இப்படி கொடுத்துருக்கலாம்னா எந்தெந்த இடங்களை சொல்வீங்க? உதாரணமா வந்து எனக்கு ஒரு சில இடங்கள் தோணுது. கரூர் இன்சிடென்ட்ல வந்து திமுக தான் தொடர்ந்து குற்றம் சாட்டினாரு. அந்த மாதிரி இந்த ஒரு சில இடங்கள்லாம் குற்றம் சாட்டுறப்ப இந்த இடங்கள்ல மறுத்திருக்கலாம்னா எதை சொல்லுவீங்க? எல்லா இடத்துமே வந்து டிஎம்கே ரியாக்ட் பண்ணிருக்கணும்னு தான் என்னோட விருப்பம். விஜய் வச்ச விமர்சனங்கள் வந்து அவர் ஒரு அலிகேஷனை வைக்கிறாரு. அப்போ அந்த குற்றச்சாட்டு வந்து பொய் அப்படின்றத இன்னும் வீரியமாக வந்து திமுகவுடைய தலைவர்கள் கொண்டு போய் சேர்த்து இருந்திருக்கலாம். குறிப்பாக கரூர் இன்சிடென்ட்லலாம் பக்காவாக அந்த ட்ராஜடிக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா இன்டென்ஷனல் டிலே. விஜய் வந்து ரொம்ப காலதாமதமாக வந்தது. 2வது, அதிகாரிகள் எச்சரித்ததுக்கு அப்புறமாவும் வண்டி கொண்டு போயிட்டு உள்ளே கொண்டு போனது. இது 2 தான் முக்கியமான காரணம். இதனால தான் ஸ்டாம்பேட் நடந்தது. ஆனால் அவங்க என்ன நரேஷனை செட் பண்ணாங்க, செந்தில் பாலாஜி
ஆட்கள் உள்ளே புகுந்துட்டாங்க. எல்லார் முகத்துலேயும் மிளகாப்பொடி வீசினாங்க, கைத்தை நெரிச்சாங்க, ஊசி போட்டாங்க, ஆம்புலன்ஸில் எடுத்து போயெல்லாம் சாவடிச்சிட்டாங்க. அதை ஒரிஜினலாக ஒரு படி மேலே போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஏங்க கொண்டு போய் சேர்த்தீங்க, பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்க வேண்டியதெல்லாம் தான் பேசினார். ஆனால் கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வந்து அமிர்தான்னு நினைக்கிறேன், அந்த ஹாஸ்பிட்டல்லாம் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அப்போது இவங்க மேலே வைக்கக்கூடிய அந்த வதந்தி இருக்குல்ல, அதுக்கு இவங்க ரியாக்ட் பண்ணாதது என்னவாகி போச்சுன்னா மக்கள் மத்தியில் உண்மையாக மாறிடுச்சு. என்றைக்குமே நம்ம வதந்திக்கு ரியாக்ட் பண்ணலன்னா மக்கள் அதை எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா அது உண்மைன்னு புரிஞ்சுப்பாங்க. அப்போது இது போல் பல விஷயங்கள், ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறதா இருக்கட்டும், நிர்வாகம் வந்து கடனில் இருக்குது தமிழ்நாடுன்னு ஒரு இடத்துல பேசுறது, இன்னொரு இடத்துல அப்போ எப்படி எல்லாருக்கும் நீங்கள் 5000 கொடுத்தீங்க, அப்போ கஜானால பணம் இருக்குது தானே, கொடுக்க உங்களுக்கு மனசு இல்லைன்னு சொல்லி விஜய் விமர்சிச்சதாக இருக்கட்டும். குறிப்பாக அதிமுக வந்து இதர பர கட்சிகள்ன்ற மாதிரி லிஸ்ட்டில் வச்சு விஜய் விமர்சிச்சிருந்தார். அவர் கிளியராக ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டார். என்னென்னா, இந்த 2 கட்சியும் தன்னை விமர்சிக்கல, ஆனால் நான் திமுகவை மட்டுமே அடிப்பேன், நான் தான் திமுக ஆல்டர்னேட்டிவ். அதே நேரத்தில் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆள் நான் அப்படின்றதையும் காட்டிக்க சில இடங்களில் வந்து அதை வந்து ரொம்ப சைலண்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டார். இப்போது குறிப்பாக திமுக விட வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய செட்பேக்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சியாக எடப்பாடி நடந்துக்கிட்டு இருந்தாருன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கவே இருக்காது. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, ஒரு படி மேலே போயிட்டு கரூர் இன்சிடெண்ட்டில் விஜயை காப்பாற்றி விட்டதே வந்து எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் காப்பாற்றினார். அவர் தான் முதல்ல வந்து ஸ்டேட்டு தான் இதுக்கு ஃபெயிலியர். முதல்ல என்ன சொன்னார்னா, ஒரு கூட்டம் எப்படி நடத்துறதுன்றத பெரிய கட்சிகளை பார்த்து விஜய் கற்றுக்கணும்னு பேசினார். அடுத்த சில நாட்களில் விஜய் தன்னோட கூட்டணிக்கு வந்துருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் என்ன பண்ணிட்டாருன்னா, அரசு தான் சரியான பாதுகாப்பு கொடுக்கல, அரசுடைய ஃபெயிலியர் தான் அப்படின்ற மாதிரி விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டார். கொடி அசையுது, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, விஜய் எங்களோட தான் வரப்போறார் அப்படின்றவங்களுக்குலாம் இவர் வழியை போயிட்டு ஆதரவு கொடுத்ததுலாம் இவரை சிறுமப்படுத்திக்கிட்டு தான் போயிடுச்சு மக்கள் மத்தியில். அப்போ மக்களும் ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி வழியை வந்து கூப்பிடுறாருன்னா அப்போ உண்மையிலே களம் திமுக வர்சஸ் டிவிக்கு தான் இருக்குது போலன்ற மாதிரி ஒரு செட் பண்ணிடுறாரு. இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூர்டு ஒரு பொலிட்டிக்கல் லீடராக சில இடங்களில் சில முடிவுகளை எடப்பாடி பழனிசாமி எடுக்காததும் இந்த அதிமுகவுடைய இந்த சிதைவுக்கு காரணம். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போ நீங்கள் ப்ரொக்ரெசிவான ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எவ்வளோ ப்ரொக்ரெசிவான மாநிலமாக இருந்தாலும் இன்னும் ஒரு 100 வருஷமே ஆனாலும் தலித் தலைவர் வந்து இங்கே முதலமைச்சர் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பார்வை? அதாவது அது எந்த புரிதலிருந்து அண்ணன் சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற மாநிலங்கள்லாம் வந்து தலித் முதலமைச்சர்கள் வந்து முதலமைச்சர் ஆயிருக்கிறாங்க அப்படின்றதுனால பெரிய முற்போக்குத்தனமாக அந்த மாநிலங்கள்லாம் மாறிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அங்கே சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு அரசியல் கட்சி இருக்கும், அந்த அரசியல் கட்சி தான் தேர்தலை சந்திக்கும். அந்த அரசியல் கட்சி வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா அந்த கட்சிக்குள்ளேருந்து ஒரு புரோட்டோகால் பிரகாரம் யாராவது ஒருத்தர் முதலமைச்சராக அவங்க முன்மொழிவாங்க, முதலமைச்சர் பதவிக்கு வருவாங்க. இப்படி ஒரு விஷயங்கள் இருந்தது. தேசிய கட்சிகளில் அப்படி தான் இருக்கும். பிரதமர் மட்டும்தான் ஒரு ஸ்டாச்சு, ஒரு நிலையான ஒரு நபராக இருப்பார். மாநிலங்களில் அந்த கட்சி தான் முடிவு பண்ணும் யார் முதலமைச்சர் அப்படின்றது. அப்போ பாஜக பல மாநிலங்களில் தலித்துகளை முதலமைச்சராக இன்டைரக்டாக ஆக்கியிருக்கிறாங்க. அப்போ இங்கே எப்படி இருக்குதுன்னா, இங்கே வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் பேஸ்டு பாலிடிக்ஸாக இல்லாமல் ஒரு பார்ட்டி பேஸ்டு பாலிடிக்ஸ்குள்ளே போய் தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு. திமுக வர்சஸ் அதிமுக. அப்போ திமுகவோட தலைவர் யார்? கலைஞர் அவர்கள். அதிமுகவோட தலைவர் யார்? ஜெயலலிதா அவர்கள். இந்த அரசியலுக்குள்ளவே கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு கால அரசியல் சூழ்நிலை மாட்டிக்கிச்சு. அப்போது கலைஞரை தாண்டி ஒரு தலித் வந்து ஒரு நபர் வந்து முதலமைச்சராகவும் முடியல. ஜெயலலிதா அவர்களை தாண்டியானா அவங்க கேம்பெயினிங் எப்படி நடக்குதுன்னா லீடரை முன்னிறுத்தி தான் நடக்குது. அப்போது இந்த சிஸ்டத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து ஒரு தலித் நபர் வந்து குவாலிஃபைடான ஒரு நபராக இருந்தால் கூட, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு நபராக இருந்தால் கூட, எங்கள் தலைவருக்கு அதுக்கான தகுதி இருந்தால் கூட அவரால் வர முடியாத ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன். சோஷியல் ரீசன் என்னவானா, சமூகமே வந்து தலித் தலைவர் நபரை ஒருத்தரை முன்னிறுத்தி இவர் தான் வந்து எங்கள் கட்சியுடைய முதலமைச்சர் வேட்பாளர்னு முன்னிறுத்தி தேர்தலை சந்திக்கக்கூடிய சமூக சூழல் இங்கே இல்லை. அப்போ இங்கே என்னன்னா, சாதியினால இந்த இருக்க நிலை வந்து இன்னமும் பின்னப்பட்டு தான் இருக்கு. இல்லை, சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை அப்படின்னு சொல்லி அந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் பண்றவங்க நீங்க. அப்படின்னும் போது இத்தனை கால அரசியல் வந்து தோல்வி அடைஞ்சதா என்றீங்களா? இன்னும் மக்கள் வந்து அந்த ஏற்பு நிலை இல்லை அப்படின்னும் போது இல்லை, இதுக்கு காரணம் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்குள்ள நம்ம போறோம். இதுதான் யதார்த்தம். ஒரு தலித்தை முதலமைச்சர் வேட்பாளரை நிறுத்தி தேர்தலை சந்திக்க முடியாத சூழல் இருக்கு. இதுதான் யதார்த்தம். ஆனால் இதுக்கு யார் காரணம் அப்படின்னா, இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி காரணம், இதுக்கு திமுக தான் காரணம்னு ஒரு கட்சிக்குள்ளே போய் அதை சுருக்கக்கூடாது. எல்லா அரசியல் கட்சிக்குமே இதுக்கு பங்கு இருக்குது. ஆணவ கொலை தடுப்பு சட்டத்திற்கு சட்டம் கொண்டு வாங்கன்னு சொல்லக்கூடிய கட்சி யார்? கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள். திமுக ஆணையம் அமைச்சிருக்குது ஒருபடி மேலே போயிட்டு. அதிமுக இந்த ஸ்டாண்டை ஏன் எடுக்க மாட்டேங்குது? நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி அம்பேத்கரோட கொள்கை தலைவர் தானே அவங்களுக்கு, அவங்க ஏன் இந்த ஸ்டாண்டை எடுக்க மாட்டேன்றாங்க? அவங்க இன்னும் சொல்லப்போனால் SC/ST அட்ராசிட்டி ஆக்ட் நீக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு அரசியல் கட்சியுடைய முடிவாக அது இருக்குது. அப்போ அந்த அரசியல் கட்சியுடைய முடிவுன்னா அது அந்த சமுதாயத்துடைய ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு முடிவாகவும் இருக்குது. அப்போது இந்த சேஞ்ச் யார் இனிஷியேட் பண்ணணும்? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இனிஷியேட் பண்ணணும்.
இல்லை எந்த அரசியல் கட்சி இதுக்கான முன்னெடுப்பு எடுக்க மாட்டாங்க, திமுக தான் எடுக்கணும், திமுக தான் வந்து இந்த முன்னெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி? அது எக்ஸப்ஷனல் பார்ட்டி கிடையாது, அவங்களும் ஒரு சராசரி அரசியல் கட்சி தான். அப்போது இந்த சேஞ்ச் எங்கேருந்து தொடங்கணும் அப்படின்னா அரசியல் கட்சிக்கிட்ட இருந்து தொடங்கணும், மக்கள்கிட்ட இருந்து தொடங்கணும். இது தொடங்காத வரைக்கும் ஒரு தலைவர் இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் இங்கே அதுக்கான சூழல் இங்கே ஒன்றும் ஏற்படுது. ஆனால் அதை அப்படி விட்டுற மாட்டோம். மக்கள் மத்தியில் தொடர்ந்து ஒரு கேம்பெயினை நாங்கள் முன்னெடுப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தலித் கட்சியாக தான் மக்கள் பார்த்த காலகட்டம் உண்டு. ஆனால் இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களும் விசிகா நம்மளுக்கான கட்சின்னு பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்கள் முன்னேறி இருக்கிறோம். அப்படி அவங்க மக்கள் பார்க்கறதுனால தான் 2 பொது தொகுதியில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களோட தலைவர் வந்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் 2 தொகுதி மட்டும்தான் வந்து எஸ்சி கான்ஸ்டிடுவன்சி, மீதி எல்லாமே பொது தொகுதி தான். அப்போ அந்த பொது தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் ஓட்டு போட்டால் தானே எங்கள் தலைவர் வந்து ஜெயிக்க முடியும். அப்போ அவங்க எங்களுக்கு ஓட்டு போடுறாங்கன்னா என்ன அர்த்தம்? எங்களை ஒரு காமன் பார்ட்டியாக அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு எங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்குன்னு நாங்கள் சொல்ல வரோம். அப்போ இது தொடர்ந்து இதுக்கான செயல்பாடுகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். பார்ப்போம், சமூகம் மாற்றம் அடைஞ்சாதான் இது நிகழும். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் பேசிட்டோம், நீங்களும் நிறைய பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றிம்மா. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.